Hello friends, நான் ஃபாரன் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கம்பெனிலேருந்து ஆக்சுவலாக நான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து லான்ச்சே ஆனது. ஸோ லான்ச் ஆன உடனே வந்து ஆக்சுவலாக நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட்டு, ரெவ்யூ யூனிட் எதுவும் கிடையாது. நாய்ஸ் ஃபிட் பஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் நேமு. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து ஜஸ்ட்டு 3000 ருபீஸ்க்கு இது அவைலபிளாக இருக்குது. சரி புது மாடல் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி பார்ப்போம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஸ்மார்ட் பேண்ட் தான் இருக்குது, வாட்ச் கிடையாது. நாய்ஸ் கம்பெனியில் வந்து நிறைய வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லான வாட்சஸ் தான். சரி 3000 ருபீஸ் என்னோட பட்ஜெட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாக்ஸு. நாய்ஸ் ஃபிட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு ஷேப் வாட்ச், இது ஸ்கொயர் ஷேப் கிடையாது. ஸோ பின்னாடி இதோட ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், ப்ளூடூத் காலிங், டச் ஸ்க்ரீனு, ஸோ ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த வாட்சோட மொத்த ஃபீச்சர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து உள்ளே நம்ம ஆக்சுவலாக பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கல. இந்த குட்டி பாக்ஸில் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இதுக்குள்ளே வந்து வாரண்ட்டி கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கியூஆர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கார்டே அதுதான் ரெஜிஸ்ட்ரி வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் எப்படிலாம் வந்து செட்டப் பண்ணுறது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு மேனுவல் பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து இதை ஆக்சுவலாக ரீட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த வாட்சை வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ நம்ம டேரெக்டாக வாட்சில் இருக்கிறது பின்னாடி என்ன அப்படின்னா வந்து அடுத்தது வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் சார்ஜர், இந்த வயர் வச்சு தான் வந்து ஆக்சுவலாக நம்ம சார்ஜ் பண்ண முடியும் இந்த வாட்சை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு குட்டியாக இருக்குது. ஒரு 1/2 மீட்டர் டு 1 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஒயரோட லென்த்து ஒரு 1 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் பின்னை வச்சு தான் வந்து நம்ம வாட்சை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம இந்த வாட்சுக்கு போவோம். வாட்சை வந்து ஆக்சுவலாக அன்ராப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்காங்க, ஸ்க்ரீன் கார்டு மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக நம்ம பிரிச்சிருவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த வாட்சோட ஸ்ட்ராப் கூட நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்ப்போம். ஸோ நல்லா கிளாஸியான ஃபினிஷ் இருக்குது இந்த வாட்சில். ஓகே, பீல் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளேயோட ஃபினிஷிங் வந்து நீங்களே பார்க்கலாம், நல்லா கிளாஸியாக இருக்குது. புது வாட்ச்னாலே அப்படி தானே இருக்கும். ஸோ ஸ்ட்ராப்போட குவாலிட்டி ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி, அந்த டெக்ஸ்சர், அப்புறம் இந்த டிஸ்பிளேயோட கிளாஸினஸ், இந்த டிசைன் வந்து ஆக்சுவலாக நிஜமாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. நாய்ஸோட பிராண்டிங் வந்து ஜஸ்ட்டு அந்த எண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கலில் கொடுத்துருக்காங்க நாய்ஸோட பிராண்டிங்கு. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரீமியம் லுக் மாதிரி தான் இருக்குது. பிடிச்சாலும் வந்து நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபீல் தான் இருக்குது. பேக்கில் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் சென்சர், அப்புறம் மேக்னெட்டிக் அந்த இது கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிளட் ஆக்சிஜனுக்கான சென்சரும் வந்து அதிலே கொடுத்துருக்கு. சரி, நம்ம இப்போ வந்து இந்த வாட்சை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வாட்ச் வந்து ஆன் ஆகிடுச்சு. நாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது. ஸோ கியூஆர் கோடு காமிக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ இந்த வாட்சோட அன்பாக்சிங் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. பாக்ஸ்குள்ளே இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்மோஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமிங்லேயே வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நல்லா இருக்குது. இந்த ஸ்ட்ராப் வந்து நல்லா இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் ஓகே, குறை சொல்ல மாதிரியே கிடையாது. 3000 ருபீஸ்க்கு நிஜமாக வந்து இந்த பில் குவாலிட்டி, டிசைன், இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ வந்து உள்ளே இருக்கிற யூஏ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கா அப்படின்னா வந்து ஓரளவு நான்
செக் பண்ணி வரைக்கும் நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. பட் இதில் நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிளட் ஆக்சிஜன் வந்து செக் பண்ணலாம். அப்புறம் வந்து இதிலே வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இதிலே சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக மைக் இருக்குது. ஏன்னா வந்து ப்ளூடூத்லேயே காலிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீச்சர் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர் ஜஸ்ட் 3000 rupeesக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஓகே தான். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வச்ச வந்து ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் போனீங்க அப்படின்னா above 5000 தான் இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டில் இவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னா வந்து அதுதான் கிடையாது. இதில் இவங்க வாய்ஸ் சர்ச், அதான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் ப்ளூடூத்தில் கனெக்டடாக இருக்கும். ஸோ எதுவுமே இன்பில்டாக கிடையாது. இப்போ நான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ளூடூத்தில் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபோனோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற மைக் மூலிமா நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இப்போது இதில் கொடுக்குறோம் அந்த ஆப்ஷன் அப்படின்னா வந்து அதில் நிறைய வந்து செகண்ட்ஸ், ஒரு 4 to 5 செகண்ட் டிலே இருக்குது. நான் அந்த ஆக்சுவலாக வாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ கொடுக்குறோன்னுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இதில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏசி ரூமில் உட்காந்த எனக்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. வால்யூம்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. பட் இதில் இருக்கிற மைக் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லும். நான் ஆப்போசிட்டில் பேசுகிறேன் அப்படின்னா இந்த வாட்ச் வச்சு கால் குவாலிட்டி ஓரளவு நல்லா ஆவரேஜாக தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஓகே, மைக்கோட குவாலிட்டி ஓகே ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு. பட்டு ஆப்போசிட்டில் யாராவது பேசுனாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஏசி ரூமாக இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து ஓரளவு கேட்க முடியும். பட் நீங்கள் வெளியே பப்ளிக் ஏரியாவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிவிட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக இதுலேருந்து இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து அந்த வாய்ஸ் அவுட்புட் கேட்காது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டவுன் கிரேட்ஸு. எல்லாமே ப்ளஸ் கிடையாது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்து தான் வந்து இந்த இதில் வந்து அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகுதா நல்லா இருக்கா அப்படி தான் வந்து மெயின் மேட்ரு. ஸோ இந்த ஸ்பீக்கராக இருக்கட்டும், இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் அவ்வளோ வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேவோட கிளாரிட்டி வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது. பட் வந்து பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகேயான டிஸ்பிளே தான் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த ப்ரைஸில். பட் டே டைமில் வெளியே போகும்போது தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைமில் நான் வீட்டில் இருக்கும்போது ஓரளவு நல்லா விசிபிளாக தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் டே டைமில் வந்து இந்த பிரைட்னஸ் எனக்கு தெரிஞ்சு பத்தாது. நான் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். டே டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் பாருங்கள், அந்த ஷார்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. 100+ வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லாமே ஆப்பில் தான் கண்ட்ரோலு. ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இருக்கிற வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இதில் வந்து 5-6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோன் புக்கு இதுலேருந்தே நீங்கள் மெசேஜ்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன், உங்கள் ஸ்டெப் கவுண்டிங் எல்லாமே இருக்கிற ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. பிபிஎம் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு 70 to 80% அக்யூரேசி இருக்கும். அதே மாதிரி வந்து மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் சாங்ஸ் எதாவது கேட்குறீங்கன்னா வந்து பாஸ், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். வெதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். மீதி இருக்கிற ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, டைம் ட்ராக் பண்ணுறது, அப்புறம் வெதரு, ஸ்கெடியூல் பண்ணுறது, ஸ்லீப் மோடு, ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம் எல்லாமே வந்து இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ப்ளூடூத் காலிங் டெக்னாலஜி. இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா கொடுக்கணுன்னு கொடுத்துருக்காங்க தவிர அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. அதே மாதிரி கேமரா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் இதில் தான் கேமராவுக்குன்னு நினச்சிட்டேன், அப்படி கிடையாது. ஃபோனில் கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு நம்ம ஷட்டர் பட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஆப்ஷனு கொடுத்துருக்காங்க. செட்டிங் உள்ள போனால் வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆப் டவுன்லோட் பண்ணுற QR கோடு, பவர் ஆஃப், அவ்வளோதான் இருக்குது. ஸோ 3000 rupeesக்கு இந்த வாட்ச் ஆக்சுவலாக எப்படி இருக்குது, வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த வாட்சோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டியாக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட குவாலிட்டியாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. 3000 rupeesக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த லெவலில் தான் வந்து கன்ஃபார்மாக இந்த வாட்ச் இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் கிடையாது. பட் இந்த ஸ்பீக்கரு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு சும்மா கொடுக்கணுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக நம்ம வந்து ஹெல்த்து அக்யூரேட்டாக ட்ராக்கிங் பண்ணுமா அப்படின்னா வந்து அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 80% அக்யூரேசின்னு சொல்லலாம். இந்த பிளட் ஆக்சிஜனாக இருக்கட்டும், இந்த ஹார்ட் ரேட் மானிட்டராக இருக்கட்டும். ஸோ ஓகே, பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ச் ஒரு 1 வீக் கன்ஃபார்மாக வரும் பேட்டரி லைஃப். பட் வந்து நான் இன்னும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணல 1 வீக்கு. இப்போது ஜஸ்ட் ஒரு 6 hours தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த வாட்ச் வந்து நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரியோட யூசேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ பேக்கப் டைம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை போய்ட்டு செக் பண்ணிக்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது பேக்கப் டைமும் நான் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன லைக் பண்ணுங்கள். இந்த வாட்சை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.